வெல்கம் டு ஹோம் கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாவக்காய் பொரிச்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹோம் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாவக்காய் எப்படி அரியுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டூ கார்னர்ஸ் அரிஞ்சிடலாம். அப்புறம் நடுவில் ஒரு கோடு போட்டு இந்த உள்ளே இருக்கிறத எடுத்துருக்கோங்க. உள்ளே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேஜி பாவக்காவை இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் எடுக்காது. கட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம எண்ணெயில் பொரிக்கிற தொட்டு ஈஸியாக பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். காம்பவுண்ட் நம்ம பாவக்காயை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப கசப்பாக இருக்காது. சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லை, பசங்களும் சாப்பிட்டா நல்லது. நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கு பாருங்க. எண்ணெய் இஞ்சிக்கல நல்லா முறைன்னு வந்திருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.